ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th அளவைகள் அதில் வந்து டேர்ம் 1ல டேர்ம் 2ல இருக்குன்னு சொன்னோம். 7th டேர்ம் 1ல அளவைகள் இருக்கு, 7th டேர்ம் 2ல அளவைகள் இருக்குன்னு சொன்னோம். இப்போ 7th டேர்ம் 1 நம்ம பார்க்க போறோம் கணக்குகள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஃபார்முலா மட்டும் போட்டிருந்தேன், சரிங்களா? இந்த 7th டேர்ம் 1 டேர்ம் 2ல இருக்க மொத்த ஃபார்முலாவை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ கணக்குகளுக்கு போவோம், சரிங்களா? இது அப்போ இந்த ஃபார்முலா 7th டேர்ம் 1ல இருக்க ஃபார்முலா, 7th டேர்ம் 2ல இருக்க ஃபார்முலாஸ் இதை கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இணைகரம் கணக்குக்கு போவோம், சரிங்களா? இதுல சில கணக்குகள் நான் போடுவேன், சில கணக்குகள் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கா கொடுப்பேன், சரிங்களா? அந்த ஹோம்ஒர்க் கணக்குகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் நீங்க கீழே போடணும், கமெண்ட்ஸ்ல போடணும், சரிங்களா? ஸோ எந்தெந்த கணக்குகள் நான் போடுறோம் அதை போட்டுருவேன். மித்தபடி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குற கணக்குகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சர் வருதா இல்லையான்றதை மட்டும் எனக்கு கமெண்ட்ல போடுங்க, சரிங்களா? அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கணக்கு வரலன்னா நீங்க அதை கமெண்ட்ல போட்டீங்கன்னா அந்த கணக்கை நான் திருப்பி நடத்துறதுக்கு வசதியா இருக்கும், சரிங்களா? ஓகே. படத்தில் உள்ள இணைகரங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க அப்படின்றாங்க, சரிங்களா? இது ஒரு இணைகரம். எப்படி இணைகரம் சார்ன்றதுன்னா, செவ்வகத்தை இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் தள்ளுனோம்னா அது வந்து ஒரு இணைகரமா மாறும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் கடைசி வீடியோல, சரிங்களா? இப்போ அதுக்கு ஃபார்முலாவும் நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா, ஒன்றும் உள்ள இணைகரத்து மாதிரியே தான், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே. இப்போ அடிப்பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது அடிப்பக்கம் இல்லைங்களா? இப்போ இது 15னா இதுவும் 15 தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 15 × 4 அவ்வளவுதான், சரிங்களா? இப்ப இணைகரம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க விட்டுருவீங்க நிறைய பேர், சரிங்களா? நிறைய பேர். ஆனா அந்த ஃபார்முலா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்ன்ற தெரிஞ்சா மட்டுமே உங்களால இந்த இது ஈஸியா போட்டுற முடியும். ரொம்ப சிம்பிள். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருது. 15 60 60 சதுர சென்டிமீட்டர், சரிங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருது இல்லைங்களா? அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னது, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இதை சுற்றளவு கேட்குறாங்க. இது 15னா இந்த பக்கம் 15 தான், இந்த பக்கம் 5னா இந்த பக்கம் 5 தான். அப்போ 15 15 30, 5 5 10, மொத்தம் 40. சிம்பிள். சுற்றளவுனா சுற்றி இருக்க எல்லா அளவையும் கூட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது தனியாக ஒரு ஃபார்முலா நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கணக்குக்கு வாங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இணைகரம். ஆனால் ஃபார்முலா என்னது, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் என்னது, இந்த உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உயரத்துக்கு கீழே இருக்கிறதாங்க அடிப்பக்கம். எப்பயுமே இந்த உயரம், இந்த உயரத்துக்கு கீழே, அதாவது இந்த உயரத்தை எஜ்ஜில் தொடுது இல்லைங்களா, அது ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றனால. ஸோ இப்போ இந்த இது கீழே இருக்கிறது தான் அடிப்பக்கம். இது 9 சென்டிமீட்டர்ன்றனால இங்கேயே எத்தனை தான், 9 சென்டிமீட்டர் தான், சரிங்களா? 9 சென்டிமீட்டர் தான். ஓகே. இப்போ அடிப்பக்கம் எவ்வளோ, 9, உயரம் எவ்வளோ, 16, சரிங்களா? 9 6 90, அப்புறம் 54, அப்புறம் 144 வரும். 144 சதுர சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ பாருங்க, சுற்றளவு கேட்டாங்கன்னா என்ன, இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 9 9 18, சரிங்களா? மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 54 சென்டிமீட்டர்னு வரும், சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு கணக்கு. இதே மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் இதே மாடலில் 2 மாடலில் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தரேன், அதையும் நீங்கள் போடுங்க. ஓகே, புரிஞ்சது இல்லையா? ஜஸ்ட் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம்ன்றது என்னது, இந்த உயரம், அந்த உயரத்தோட கீழே டச் பண்ணுற இந்த பக்கம் தான் அடிப்பக்கம், சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் சமம் இருக்கனால அது ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம எடுத்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதனால தான் இங்கே பாருங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்தா இங்கே டேரெக்டாக போட்டுருவீங்க. அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இதையும் பெருக்கி போட்டுருவீங்க. அப்படி பெருக்கி போட்டுறக்கூடாது, ஏன்னா இது வந்து என்னது, இணைகரம். இணைகரம்ன்றனால அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் போடணும், சரிங்களா? குட். ஸோ இந்த கணக்கு நீங்கள் போட்டு பாருங்க. இது படம் இல்லாமல் இருக்கு, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் பெருக்கி போட்டாங்க, ஆன்சர் பெருக்கி ஆன்சர் வருதான்னு பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பரப்பளவு கொடுத்துட்டாங்க 368ன்னு பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் 23, அப்புறம் உயரம் உயரம்ன்றது கேட்டிருக்காங்க. அப்போ உயரம் உங்களுக்கு வேணும்னா இந்த அடிப்பக்கத்தை என்ன பண்ணிடுவீங்க, இந்த பக்கம் கொண்டு போயிடுவீங்க. ஸோ அடிச்சு போடுங்க, ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நான் நடத்துறேன், மற்றதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போறீங்க. ஓகே, ஹோம்ஒர்க் போட போகிறப்ப ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கணக்குனா இதை பாஸ் பண்ணிடுங்க, இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் போட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்கு, நான் இப்போ நடத்துறது எல்லாமே ஸ்கூல் புக் தான், 7th டேர்ம் இருக்கிறத நடத்துறேன். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சம் போட்டுட்டு கீழே ஆன்சர் வருதா இல்லையான்றதை போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்தும் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? இதுவும் ஹோம்ஒர்க். இப்போ இந்த கணக்கு பாருங்களேன். ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 மற்றும் 9 சென்டிமீட்டர், சரிங்களா? ஒரு இணைகரம் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 மற்றும் 9 சென்டிமீட்டர். இது 12 வச்சுக்கலாம், பெருசா இருக்கு, இது 9, சரிங்களா? இப்போ இப்படி சொல்லிட்டாங்க. எனில் சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8. இப்போ இதுதான சிறிய பக்கம். இந்த சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன சொல்றாங்க,
இப்படி போடலாம். இது 12, இது 9. இப்போ இப்படி ஒரு கோடு போடலாம். ரெண்டாவது இந்த சரி இதை மாற்றி போட்டோம்னா இப்படி ஒரு கோடு போடலாம். இப்படி ஒன்று போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை இப்படியே இன்னொரு இணையரமாக அப்படி ஜஸ்ட் மாற்றி போடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது 12, இது 9. சரிங்களா? அப்படி மாற்றி போடலாம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு சொல்லிட்டாங்க, 8ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 8ன்ட்டாங்க. அப்போ இதுக்கும் 12க்கு இந்த 12க்கு இடையில உள்ள தொலைவு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. புரியுதுங்களா? இந்த தொலைவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது 9, இது 9. 2 9க்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு சொல்லிட்டாங்க, 8ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன இந்த தொலைவு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும், அடிப்பக்கம் இன்ட்டு உயரமா. இப்போ எந்த அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, 8. 8ங்கிறது உயரம். சரியா? இடையே உள்ள தொலைவு 8ங்கிறது உயரம். அது எதுக்குரியது, 9. இப்போ ஃபர்ஸ்ட் 9ஐயும் 8ஐயும் போட்டுக்கணும். 9 8 72. சரிங்களா? இப்போ இதோட பரப்பளவு கிடைச்சிருச்சு. இந்த படம் டயக்ராம் 1ஓட படம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அடிப்பக்கம் 9, உயரம் வந்து எத்தனை, 8. 2 பிரிக்கிறீங்க, 9 8 72 பரப்பளவு கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இந்த பரப்பளவு ரெண்டுக்குமே சமமாக தானே இருக்கும். இப்போ 72ன்றது இந்த 2வது டயக்ராத்தோட பரப்பளவாக நான் வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ என்னது அடிப்பக்கம், ஏன்னா அதிக பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னு கேட்குறாங்க. அதிக பக்கங்கிறது 12. ஜஸ்ட் அடிப்பக்கத்தை நான் மாற்றிக்கிறேங்க. அடிப்பக்கத்தை மாற்றுறது மூலியம் ஆப்போசிட் உயரம்ன்றது மாறும் இல்லைங்களா? இப்போ எனக்கு செகண்ட் டயக்ராம் படி அடிப்பக்கம் என்னது 12, உயரம் என்னது தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த டயக்ராம் படி அடிப்பக்கம் 9, உயரம் 8ன்றது அவனே கொடுத்துட்டான். 2யும் பெருக்கி பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டேன். அதே பரப்பளவு தான் இதுக்கும் சமம், அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன எனக்கு வருதுன்னா, அடிப்பக்கம் வந்து நான் மாத்திட்டாங்க செகண்ட் இதில். என்னது, அதிக பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 12ன்றதை மாத்திட்டாங்க. அப்போ அதிக பக்கம் 12னா எனக்கு உயரம் என்னன்னு தெரியணும். இப்போ உயரம் வேணும்னா 72 டிவைடட் பை 12. சரிங்களா? அப்போ 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த கணக்குக்கு என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் 9ன்ற பக்கம் சிறிய பக்கம், அதுக்குரிய உள்ள தொலைவு 2யும் பெருக்கி பரப்பளவு கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த பரப்பளவு போட்டுட்டு பெரிய பக்கம் 12, அதுக்குரிய உயரம் என்னன்றதை இங்கே சிம்பிளாக போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இந்த ஒரு கணக்கு தான். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கணக்கு. எப்பவுமே டிஃப்ரெண்டான கணக்கு தான் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்த கணக்கை ஒன்று ஜஸ்ட் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கணக்கு பாருங்க, ஒரு இணையத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 அப்படின்ட்டாங்க. பரப்பளவு 192, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் இல்லையா, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ அடிப்பக்கம் என்ன சொல்றாங்க, உயரத்தை போல 3 மடங்கு. இப்போ பேஸ் இன்ட்டு ஹச்ன்னு வச்சுக்கிறேன் இங்கிலீஷ்ல. 192. அடிப்பக்கம் என்னது, உயரத்தை போல 3 மடங்கு. அப்போ அடிப்பக்கத்துக்கு பதிலாக 3 ஹச்ன்னு நான் போட்டுக்கலாமா? ஏன்னா அடிப்பக்கம்ங்கிறது உயரத்தை போல 3 மடங்கு அப்படின்றனால. இப்போ எப்படி வருது, 3h ஸ்கொயர் 192. அப்போ h ஸ்கொயருங்கிறது வந்து 192 டிவைடட் பை 3. 6 3 18, மிச்சம் 1, 4 3 12, 64. இப்போ ஹச்சுங்கிறது வந்து என்ன வரும், ஏன்னா 64 8 × 8ன்னு போடலாம் இல்லையா? இந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு ஒரு 8 போட்டால் போதும். ஓகே, ஸோ 8 சென்டிமீட்டர். இப்போ உயரம்ங்கிறது 8 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கங்கிறது 3 தடவை உயரம். அப்போ 3 × 24. அடிப்பக்கங்கிறது என்னது, 3 தடவை உயரம், 3 × 24 சென்டிமீட்டர். இது ஃபர்ஸ்ட் உயரம் 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான இதுதான். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அடிப்பக்கத்துக்கு பதிலாக 3 தடவை உயரம்ன்றனால 3 தடவை ஹச்ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன, இந்த கணக்கை பார்த்தோன்னே நீங்கள் ரீகால் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரே ஒரு இதுதான், பேஸுக்கு பதிலாக 3 ஹச்ன்னு போடணும், அவ்வளோதான். வேற எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு போடுறதால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சம்ஸில். இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, அடிப்பக்கத்துக்கு பதிலாக 3 தடவை உயரம்னு போடணும் ஃபார்முலால, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்குங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு நடத்தணும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க்கு. பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மை போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. எப்பயுமே கணக்கை பொறுத்தளவுக்கு அந்த சம்மை போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரப்போ ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் ரொம்பவே முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த ஃபீல் தான் அடுத்தடுத்து வந்து உங்களை வந்து கணக்கு போட வைக்கும். இப்போ நான் ஏன் வந்து ஒரு மாடல் போட்டுட்டு அதே மாடல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா, அந்த மாடல் நான் போட்டுவிட்டேன், திருப்பி ஹோம்ஒர்க் கொடுத்து அதை போட வைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த சம் இருக்கு, இந்த சம்மை போட்டு பாருங்க, திருப்பி உங்களுக்கு மேக்ஸில் தானாகவே இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆக வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ஃபீலை, ஒரு சம்மை போடுறதுல ஒரு ஆர்வத்தை கொண்டு வரது தான். சரிங்களா? ஸோ அதனால் போட்டு பாருங்க.
அதே மாதிரி இதுவும் ஹோம்ஒர்க் தான். அடிப்பம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்குறாங்க, ரெண்டும் பெருக்கப்பட்ட வந்துடும். இப்போ பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஒரு அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, ஒரு உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி இதுதான் அடிப்பக்கம் உயரம் கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க, உயரம் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அப்போ இதால் போய் வகுத்துட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஜஸ்ட் ஃபார்முலால போட்டு பாருங்க. இதுவும் ஹோம்ஒர்க் தான். போட்டு பாருங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு பாருங்க. ஆன்சர் வருதா இல்லையான்றது எனக்கு சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஜானகி என்பவரிடம் ஒரு இணைகர வடிவிலான துணியில் உயரம் நீளம் முறையே. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, நீளம் உயரம் நீளம் முறையே. இப்போ உயரம் ஃபர்ஸ்ட் 12, நீளம் வந்து என்னது 18. மேலும் அதை 4 சமபாகங்களாக பிரித்து புதிய இதோட பரப்பளவு கேட்குறாங்க. 4 சமபாகமா பிரிக்கணும். எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா அவங்களே சொல்லிட்டாங்க, மையப்புள்ளி வழியாக, இணைகரத்தின் இணைப்பக்கங்களின் மைய புள்ளி வழியாக. இது இணைப்பக்கம், ஏன் மையம், சரிங்களா? இது ரெண்டையும் கோடு போடுறேன். இதுல பாதி இதுல பாதி, அப்ப கோடு. அப்ப இது யோசித்து பாருங்களேன், 4மே சரிபங்கா பிரியுது. இந்த இணைகரம் 1 2 3 4 எல்லாமே சரிபங்கா பிரியுது. அப்ப எல்லாமே என்னதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதான் உண்மை. கரெக்டா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு நான் கண்டுபிடிச்சிடுறேன். 12 × 18, சரிங்களா? 12 × 18 என்ன வரும், 10 தடவை 150, 10 தடவை போட்டா 150, 2 தடவை போட்டா 18 36, 6 8 11 216. சரிங்களா? இப்போ 216ங்கிறது வந்து எனக்கு என்ன வருது, பரப்பளவு. இப்போ இது வந்து மொத்தம், இதை வந்து 4 பங்கா நான் பிரிச்சேன்னா என்ன ஆகும், 4ஆல வகுக்கணும். 5 4 20, மிச்சம் 1 நன்னாங்க 16. அப்போ 54 சதுர சென்டிமீட்டர். அப்ப இந்த கணக்குல உங்களுக்கு மனசுல தோண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இணைப்பக்கமா பிரிக்கிறதுனால, ஒரு இணைகரத்தை 4ஆ சமமா பிரிக்கிறதுனால இது 4 தான் மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபுல்லு மொத்த துணியோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு 4 தடவை வெட்டுனா அது 4ல் 1 பங்கு தானன்றது அந்த கான்செப்ட் வரணும். இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் இந்த கணக்கு அழகா போட்டுருவீங்க. எப்படி, ஒரு இணைகரத்தோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா ஒரு துணி தானே, மொத்தமா கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதை 4 1 பங்கு தான் இந்த இது. ஏன்னா இந்த புது இதுதான் கேட்குறாங்க. புதுசாக அந்த துணி கட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதோட கேட்குறாங்க. அப்ப எல்லாமே சமமா தான் கட் ஆகும். ஏன்னா இணைப்பக்கங்களோட மையத்தில் வழியாக கட் பண்றதுனால சமமா இருக்கும். அதுதான் இந்த இதுல நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இணைப்பக்கத்துல அந்த மையத்துல கட் பண்றப்போ இது வந்து சமமான ஒரு கூட்டு இதா வரும் அப்படின்றதான் நீங்க இதை கத்துக்கிறது. மற்றபடி அதே ஃபார்முலா தான், அதே இதுதான். ஓகே. இப்போ ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 வீதம் எவ்வளவு ஆகும்? அப்ப சமப்படுத்த சதுர மீட்டருக்குனாவே என்ன பண்ணணும், நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். என்ன சொல்றாங்க, உயரம் வந்து 14 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல், அப்போ உயரத்துல 8 கூட்டா போதுமா சார்? பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிள். ஆனா இதை தான் நிறைய பேர் வந்து விட்டுருவீங்க. உயரம் கொடுத்துட்டாங்க, உயரத்தை விட 8 மீட்டர் வந்து கூடுதல், அதுதான் அடிப்பக்கம் அப்படின்றாங்க. உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதலுங்க அப்படின்னா உயரத்துல 14னா 8 கூட்டுங்க, 8 கூட்டினீங்கன்னா 22ன்னு வருது. ஓகேவா? அதுதான் அடிப்பக்கம். இப்போ இது பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா? 14 22 போட்டீங்கன்னா 4 2 8 1 2 2, 4 2 8 1 2 2, அப்ப 8 10 3 308. ஸோ 308ங்கிறது வந்து பரப்பளவு சதுர மீட்டர். தான் இல்லையா, சதுர மீட்டர். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபான்ட்டாங்க. அப்போ 308க்குன்னா 308 × 15, சரிங்களா? அதை கூட்டினீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். பெருக்குன்னா இந்த ஆன்சர் வந்துடும் 4620. ஸோ இதாங்க. இதுல நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பரப்பளவு வருதோ அதுக்கு பெருக்கி போடணும். இதுதான் மொத்த கான்செப்ட். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உயரத்தை விட அகலம் இவ்வளவு கூடுதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயரத்தை போட்டுக்கோங்க, அகலம் வந்து இவ்வளவு கூடுதல்னு ஜஸ்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த கணக்குகள்லாம் பார்த்து வச்சுங்க, ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்காக இருக்கும். இது ஹோம்ஒர்க்குங்க. இது சிம்பிள் கணக்கு தான். ஹோம்ஒர்க்கு பாஸ் பண்ணிட்டு இதை போட்டு பாருங்க. நான் நடத்துகிற கணக்குகளுமே நீங்கள் ஒரு தடவையாச்சும் போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம்
இது ஹோம்ஒர்க் பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. இது ஹோம்ஒர்க் ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. இது நான் போடுறேன். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு ஏறுமா, எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அதுதாங்க. உங்களுக்கு நான் இந்த மாதிரி இதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றப்போ நீங்களே இந்த மாதிரி புதுசாக எதுவும் கேட்டாலும் சொல்லிடுவீங்க. இணைகரத்தின் பரப்பளவு என்னது? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதாவது பேஸ் இன்ட்டு ஹச். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க கணக்குப்படி, அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றுங்க. அடிப்பக்கத்தை ஒரு தடவைக்கு பதிலாக 2 தடவை மாத்துங்க. அதே மாதிரி உயரத்தை பாதியா மாத்துங்க. உயரத்துல பாதியா மாத்துங்க. இதெல்லாம் போட தெரியும் இல்லையா? அடிப்பக்கத்தை 2 மடங்குனா 2ஆல பெருக்கணும், பாதினா 2ஆல வகுக்கணும். போட்டீங்க. இப்ப பரப்பளவு மாறுமா மாறான்னு கேட்கறாங்க. இங்க பாருங்களேன், 2 பெருக்கல இருக்கு. இதுதான் அடிச்சு போட்டலாம் இல்லையா? 2 அடிச்சு போட்டா திருப்பி பீண்டு ஹச்சுன்னு அதே ஃபார்முலா வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பரப்பளவு மாறாது. சரிங்களா? ஃபார்முலாவில் நீ என்ன பாதி, 3/4 மடங்கு, 3 மடங்கு எல்லாத்தையும் நீ போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வராத நீ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்னது? மாறாது, மாற்றமின்றி இருக்கும். அதாவது 2வது. சரிங்களா? மாறாதுங்கிறது ஆன்சர். ஸோ இதெல்லாம் கூற்றுகள் சார்ந்த கணக்கு. உங்களுக்கே தெரியும், கூற்றுகள் சார்ந்த கணக்குலாம் சில நேரம் கேட்டுருவாங்க. அதனால இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணுவீங்க யோசித்து பாருங்க. ஜஸ்ட் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இணைகரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹச். பேஸ் வந்து என்னது? 2 மடங்கு கூடுது. உயரம் என்னது? பாதி ஆகுது. அப்போ 2 அடிச்சு போட்டா பி இன்ட்டு ஹச்னு வந்துடும் அப்படின்னு ஒரு நிமிடம் கூட ஆகாது, சில செகண்ட்ஸ் தான், மனசுலேயே கூட இதை போட்டுடலாம். சரிங்களா? ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எண்ணில் பரப்பளவு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா என்னது? பேஸ் இன்ட்டு ஹச். என்ன சொல்றாங்க? ஒரு இணைகரத்தின் உயரம் 8. சரிங்களா? 8 மீட்டர். அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு. அடிப்பக்கம் அது உயரத்தை போல் 3 மடங்குனா 3 தடவை அதிகம். ஒவ்வொரு பேரும் 3/24. சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். ஹைட்டு டேட்டா கொடுத்துட்டான். பேஸுங்கிறது வந்து 3 தடவை 3 மடங்குட்டா அப்போ 3/24 நான் பெருக்கி போட்டுக்கிட்டேன். கூடுதல்னா கூட்டி போடணும், மடங்குனா பெருக்கி போடணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 8 மீட்டர் கூடுதலாக அப்படின்னா கூட்டி போட்டேன் அந்த நேரத்தில். இப்போ 8 மடங்குன்றப்ப பெருக்கி போடுறேன். சரிங்களா? அந்த மடங்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஓகே, இது 2 பெருக்கி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். 192ங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இணைகரம். இணைகரத்தில் நம்ம பார்க்குற ஃபுல் இதுவுமே இதுதான். சரிங்களா? இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. நான் கிட்டத்தட்ட பாதி, இப்போ 10 சம் இருக்குன்னா 5 சம் நான் நடத்திருக்கேன், 5 சம் உங்களை போட சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாரும் ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு கீழே எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. சரிங்களா? தேங்க்யூ.